ஆண்டவரை தேடினேன், செவி கொடுத்தார், எல்லாவித பயத்தினின்றும் விடுவித்தார். ஆண்டவரை தேடினேன், செவி கொடுத்தார், எல்லாவித பயத்தினின்றும் விடுவித்தார். நடனமாடி நன்றி சொல்லுவோம், நடனமாடி நன்றி சொல்வோம், நடனமாடி நன்றி சொல்லுவோம், நடனமாடி நன்றி சொல்வோம். ஆண்டவரை காலமும் போற்றிடுவோம், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை காலமும் போற்றிடுவோம், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற ஆலோசனையானது சங்கீதம் 34:4 நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அன்பானவர்களே, இது அந்த இடத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது பயத்திலிருந்து வெளியே வருவதற்கான வழியை, அவர் பிரியமான விடுதலையின் வழியை, அவரை தேடுகிறவர்களுக்கு தேவன் தருகிற விடுதலையின் வழியை குறித்து இங்கே சொல்லும் பொழுது, நான் கர்த்தரை தேடினேன். எப்பெல்லாம் நம்முடைய மனசை பயம் சூழ்ந்து கொள்தோ, நம்ம குடும்பத்தில் வேலைக்கு போன பிள்ளைங்க நேரத்தோடு வரல, என்ன ஆச்சோன்ற பயம் இருக்கும். அந்த பயத்தோடு அப்படியே நம்ம தவிக்கூட போய் தேடணும் தெய்வத்தை. ஏதாவது ஒரு வியாதி, ஒரு மெடிக்கலான பிரியமானவர்களே, ஒரு டயக்னோசிஸ்க்கோ ஒரு ரிப்போர்ட் காத்திருக்கும் பொழுது செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை தேடுறது. பரீட்சை செய்ய போகிறோம், பயம் உள்ள வேலை செய்யும், கர்த்தரை தேடணும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு எதிர்மாறான காரியங்களும் இக்கட்டான காரியங்களும் துன்பமும் துயரமும் நம்முடைய வாழ்க்கையை நெருக்க வரும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, தெய்வத்தை தேடணும். தாவீது தன்னுடைய அனுபவத்தில் கர்த்தரை தேடும் போது கர்த்தர் என்ன செய்தாரு அப்படின் பொழுது, நான் பயப்படாமல் இருப்பேன்னு சொன்ன நாட்கள் உண்டு. ஆனா இந்த இடத்துல சொல்றார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். யாருக்காக பயப்படுறீங்கோ, எதுக்காக பயப்படுறீங்கோ, இது தெய்வத்துக்கும் உங்களுக்கும் தெரியும். ஆனா அப்படிப்பட்ட உங்க கையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறதுக்கு நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்னன்னா, அவரை நாம் உண்மையாய் தேடும் பொழுது, தெய்வத்தை நாம் தேடினால் விடுதலை நிச்சயம். எங்கிருந்து? நம்முடைய சொந்த பயத்துக்கிட்ட இருந்து. எதிராளி வெளியிருந்து நம்மளை தாக்குறதுக்கு முன்னால அவன் உள்ள இருந்து நம்மளை எப்படி தாக்குறானா, பயத்தை வச்சு. அப்ப அந்த உள்ள இருக்கிற பயத்தை துரத்துறதுக்கு உனக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நீ தேடும் பொழுது, அவர் உள்ள வரும்பொழுது உன் பயம் வெளியே போகும். உன் எதிராளியுடைய கையிலிருந்து கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். அவருக்கு நீ சாட்சியா வாழ்வாய். தேவ முகத்தை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உங்க நாம மகிமை அடையற்று. உண்மை உள்ள தேவன், பொய் வரையாத தேவன், தம்மை தேடுகிறவர்களுக்கு பதில் தருகிற தேவன், விடுவிக்கிற தேவன். இதோ அந்த நாளிலே சுவாமி, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். இந்த ஜெபத்தை கேட்கிற யாரு பயங்கள் மூடி இருக்குதுன்னு தெரியாது, ஆனா உங்களை தேடட்டும். அவங்க உங்களை தேடும் போது செவி கொடுத்து அவர்களை விடுவிக்க ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவரை தேடினேன், செவி கொடுத்தார், எல்லாவித பயத்தினின்றும் விடுவித்தார். நடனமாடி நன்றி சொல்லுவோம், நடனமாடி நன்றி சொல்வோம். God bless you, church. Have a blessed day.